வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். லொல்லு சபா சேசு திடீரென காலமாகியிருக்கிறாரு. மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவரது உயிர் பிரிந்தது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். லொல்லு சபா மூலம் பிரபலமான காமெடி நடிகர் சேசு காலமாகியிருக்கிறாரு. அவருக்கு வயது 60. மாரடைப்பு ஏற்பட்டு சமீபத்தில் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜேசு உடல்நலம் காரணமாக உயிரிழந்திருக்கிறாரு. அவரது மறைவு திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவது இளமை படத்தின் சினிமாவில் அறிமுகமான ஜேசு விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தார். நடிகர் சந்தானம் அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஜேசுவுடன் பணியாற்றி வந்த நிலையில் தனது பல திரைப்படங்களில் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து காமெடி நடிகர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து வரும் நிலையில் மாரடைப்பு என்கிற வார்த்தையை கேட்டாலே ரசிகர்களுக்கு பயம் தொற்றிக்கொள்ள நேருகிறது. விவேக், மயில்சாமி உள்ளிட்ட நடிகர்கள் உயிரிழந்த நிலையில் காமெடி நடிகர் ஜேசுவுக்கு மாரடைப்பு என்றதும் ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை ரொம்பவே பதறி போனாங்க. ஜேசு குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று பலரும் பிரார்த்தனை செய்து வந்த நிலையில் எதுவும் பலனளிக்காமல் போய்விட்டது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் ஏற்பட்ட ரசிகர்களை தனது பாடி லாங்குவேஜ் மூலம், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மூலம் சிரிக்க வைத்து வந்த ஜேசு சந்தானம் நடிப்பில் வெளியான பல திரைப்படங்களில் அவருடன் காம்பினேஷன் காட்சிகள் நடிக்க வைத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சிரிப்பலையாட்டியவர் தான் நம்ம ஜேசு அவர்கள். சந்தானம் நடிப்பில் பிப்ரவரி மாதம் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் மெட்ராஸ் நோயை உருவாக்கி கொண்டு வந்து அனைவரையும் ஆத்தா கண்ணை குத்திட்டா என சந்தானம் நம்ப வைத்திருப்பார். அந்த காட்சியில் நடத்தி கலக்கியிருப்பார் ஜேசு. இவருக்குள் வைத்து நிழல்கள் ரவிக்கும் இடையே நடக்கும் அந்த காட்சியெல்லாம் ரசிகர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தது. கடைசியில் சலங்கை கட்டிக்கொண்டு இவர் ஆடும் காட்சிகள் ரசிகர்களை சிரித்து வைத்தது. சற்று முன் காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜேசு உயிரிழந்து விட்டார் என்கிற செய்தியை அறிவித்து இரங்கல் தெரிவித்திருந்தார். ஜேசுவுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என உதவி கேட்கப்பட்ட நிலையில் அவரது உயிர் பிரிந்து விட்டது பலரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்களை சேர்ந்த காமெடி நடிகர்கள் எல்லாமே நேரில் போய் இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. தொடர்ந்து திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தி நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இதனால் ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த நிலையில மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த ஜேசுடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்து இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. ஜேசு அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.